இப்படி எல்லோரும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்க மரியாதையை போயிடும், வருமானம் குறையும். சுவிசேஷத்திற்காக எத்தனை பேர் உயிரை இழந்தார்கள், எல்லாவற்றையும் விட்டார்கள். என்ன ஆனாலும் சரி, எங்கள் சபை சுவிசேஷ வேலையில் நிற்கும், சுவிசேஷகர்களோடு சேர்ந்து வேலை செய்யும். பவுல் ஒரு சபையின் பாஸ்டர் பெயரை சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறாரா? இல்லை. ஏன் தெரியுமா? அவர் முழு சபைக்குத்தான் எழுதினார். ஆனால் இன்று நம் பெயர் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடுகிறோம். அதனால்தான் சபைகளில் சுவிசேஷகரையும் தீர்க்கதரிசிகளையும் வைத்து ஊழியம் செய்ய முடியவில்லை. என்ன நடந்தாலும் சரி, ஒரு மேய்ப்பனாக என்னை மறைத்து கிறிஸ்துவின் சபை வெளிப்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். 1 கொரிந்தியர் 12 எபேசியர் 4 படி தேவன் சபைக்கு கொடுத்தது 5 விதமான ஊழியர்கள்: அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுசேஷகர், மேய்ப்பர், போதகர். இவங்களோடு இணைந்து நம் சபை இனி செயல்படும். ஒருபோதும் சுவிசேஷம் கேளாத மக்களிடம் போய் அறிவிக்க விரும்புகிறவர்கள் யார்? நீங்கள் மிஷன் குழு. சுவிசேஷகர்களோடு நம் மாநிலத்தில் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் யார்? நீங்கள் சுவிசேஷ குழு. சபையின் பராமரிப்பு, கணக்கு, ஏற்பாடுகள் போன்ற வேலைகளில் உதவ விரும்புகிறவர்கள். நீங்கள் சபை நிர்வாக குழு. எல்லா குழுக்களும் அவர்கள் ஊழியத்தை குறித்து ஒவ்வொரு வாரம் ரிப்போர்ட் சபையில் வாசியுங்கள். உபவாச நாள் நியமித்து ஜெபியுங்கள். பாஸ்டர், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி செய்யற சுவிசேஷகரோட நாங்களும் ஊழியம் செய்வோம். கண்டிப்பா, ஏன் முடியாது? நீங்க இப்போதே கர்த்தருக்காக பயன்படலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், சபைக்கு நீங்கள் கொடுக்கும் தசம்பாகம் அல்லது மாத காணிக்கையை எல்லா ஊழியர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். என்னையும் அதில் சேர்த்துக் கொள்ளுங்கள். வாரந்தோறும் எடுக்கப்படும் காணிக்கையை சபையின் செலவுகளுக்காக பயன்படுத்துங்கள். சகோதர சகோதரிகளே, நமக்கு அந்த மிஷனரியிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அன்பான சபைக்கு, இப்போது நான் நல்லாக இருக்கிறேன். நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பதால் நன்றி. ஆனால் இப்போது ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. சிலர் என் ஊழியத்தையும் இங்குள்ள விசுவாசிகளையும் அச்சுறுத்துகிறார்கள். தயவு செய்து எங்களுக்காக ஜெபியுங்கள். அனைவரும் கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். ஏசப்பா, அந்த மிஷனரியை தைரியப்படுத்துங்கள். ஏசப்பா, அந்த மிஷனரியை தைரியப்படுத்துங்கள். சகோதர சகோதரிகளே, நான் தான் உங்கள் சபையின் சார்பாக பக்கத்து ஊரில் ஊழியம் செய்யும் சுவிசேஷகர். உங்கள் ஜெபத்திற்கு நன்றி. இந்த வாரம் நாம் ஒரு மனிதருக்காக ஜெபித்தோம். அவருக்கு புற்றுநோய் இருந்தது. நாம் ஜெபித்தோம். இந்த வாரம் பரிசோதனை செய்த போது மருத்துவர் சொன்னார், புற்றுநோய் இல்லை. குழந்தைகளே, இனிய பாடல்களை பாடுவோம். இயேசு நம் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அருமையான செய்தி. இப்போது மீண்டும் பாடலாம். பாஸ்டர், உங்கள் சபை இப்போது வேதத்தின்படி நடப்பதை குறித்து கேள்விப்படுகிறேன். மிக்க மகிழ்ச்சி. இதுதான் கர்த்தரின் சித்தம். இதுதான் குணசாலியான சபை.